அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். அதே மாதிரி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ். அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தான் இர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம். அல்லாஹும்மா சல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் அலைஹி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரம்லான் மாதத்தினுடைய முன்னோற்றம், அதாவது ரம்லான் மாதத்தினுடைய சிறப்பு. ரம்லான் மாதம் வந்துவிட்டது. இந்த ரம்லான் மாதத்தில் என்னென்ன பயன்கள் நம்மளுக்கு இருக்குது, நோன்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்களை அல்லாஹு தாலா தருகிறான், இந்த மாதத்தினுடைய அவ்வளோ சிறப்பு எல்லாம் சொல்கிறாங்களே, அப்படி என்ன சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன முன்னோற்றமாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹசரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். ஹசரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது. அது பர்க்கத்து செய்யப்பட்ட மாதமாகும். அதாவது மனிதர்களை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது. அந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்க்கத் செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதில் லைலத்துல் கதர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். சுபஹானல்லாஹ். லைலத்துல் கதர் என்ற இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக கருதப்படுகிறது. அதில் நோன்பு நோற்பது அல்லாஹுவுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த மாதத்துல நம்ம நோன்பு வைக்கிறது அல்லாஹுவுக்கு கடமையாகப்பட்டுகிறது. அந்த இரவுகளில் நேரங்களில் நின்று தராவி தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான். அதாவது அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவி தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியிருக்கிறான். எந்த மனிதர் இம்மாதத்தில் நற்செயலை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கிறாரோ அவர் ரம்லான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபரலை நிறைவேற்றியவர் போன்றவராவார். சுபஹானல்லாஹ். நல்லா பாருங்க, எந்த ஒரு மனிதர் இந்த மாதத்தில் நன்மை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறாரோ அந்த ரம்லான் அல்லாத மாதங்களில் ஒரே ஒரு ஃபர்லை நிறைவேற்றியதற்கு சமமாக கருதப்படுகிறது. சுபஹானல்லாஹ். எத்தனை மகத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்கிறது பார்த்தீங்களா? இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபரலை நிறைவேற்றியவர்கள் ரம்லான் அல்லாத மற்ற மாதங்களில் 70 ஃபர்லை நிறைவேற்றியதற்கு சமமாக கருதப்படுகிறது. அதாவது இந்த சிறப்பு மிக்க ரம்லான் மாதத்தினுடைய ஒரே ஒரு ஃபர்லை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா ரம்லான் அல்லாத மற்ற மாதங்களுடைய 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிய கூலியை அல்லாஹு தாலா நம்மளுக்கு தருகிறான். சுபஹானல்லாஹ். எப்படி ஒரு மகத்துவம் மிக்க மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் பொறுமையின் மாதமாகும். பொறுமையின் பிரதிபலன் சொர்க்கமாகும். அதாவது இந்த மாதத்துல நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமையினுடைய மகத்துவம், அதாவது பொறுமையினுடைய பிரதிபலனை அல்லாஹு தாலா நம்மளுக்கு என்ன கொடுக்கறான்னு பார்த்தீங்கன்னா, மிக உன்னதமான சொர்க்கத்தை அல்லாஹு தாலா நம்மளுக்கு வழங்குகிறான். இன்னும் இம்மாதத்தின் மனிதர்களுடன் கலந்துரையாடுவது அவர்களின் சுக துக்கங்களை பங்கு கொள்கிற மாதமாகும். இம்மாதத்தின் ஒரு மூமினுக்கு ரிசக்கு, அவனுடைய உணவு அதிகரிக்கப்படுகிறது. எந்த மனிதரேனும் ஒரு நோன்பாளிக்கு உணவு, அதாவது நோன்பு திறப்பதற்கு உணவளிப்பாரே ஆனால் அது அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கும் நரக நெருப்பிலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணமாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இதை விட சிறந்த மாதம் ஏதாவது இருக்கான்னு கண்ணியமானவர்களை நினைத்து பாருங்கள். அதாவது எந்த ஒரு மனிதர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிறதற்கு உணவளிப்பாரே ஆனால் அந்த மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுகிறார். இதற்கு காரணமாக அந்த நோன்பு மாதமாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ்.
மேலும் நோன்பு வைத்திருப்பவர்களுடைய நன்மையை போன்று அவருக்கும் நன்மை கிடைக்கிறது. அதாவது நோன்பு வைக்காதவங்க நோன்பு வச்சவங்களுக்கு உணவளிச்சாங்க அப்படின்னா, நோன்பு வைத்தவர்களுக்கு எத்தனை பலன் அல்லாஹு தாலா கொடுக்கிறானோ அதே அளவு சமமான பலனை அந்த நோன்பாளிக்கு உணவளித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான். இதைவிட அல்லாஹு தாலா எவ்வளோ ஒரு பெருமைக்குரியவனாக இருக்கிறான் பாருங்க. மேலும் மேலும் அந்த நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. இப்போ நம்மளுக்கு ஒருவர் உணவளித்திருக்கார். இப்ப நான் நோன்பு வச்சிருக்கிறேன். எனக்கு ஒருவர் உணவளிக்கிறார் அப்படின்னா என்னுடைய பலன் அவருக்கு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னுடைய பலன் எனக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி உணவளித்ததற்காக அவருக்கும் அந்தளுடைய பலன் அல்லாஹு தாலா அதே அளவு சமமாக கொடுக்கிறான். அதாவது அந்த நோன்பாளியினுடைய பலன் எந்த விதத்திலும் குறையப்பட மாட்டாது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலுல்லாஹ், எங்களில் அனைவரும் நோன்பளிக்கும் நோன்பு திறப்பதற்கு உணவளிக்கும் சக்தியை உடையவர்களாக இல்லையே என்ற சஹாபாக்கள் வினவினார்கள். அதாவது அந்த கூட்டத்துல இருக்கிற சஹாபாக்கள் நபிகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் நோன்பு வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனா நோன்பாளிகளுக்கு வழங்கக்கூடிய இடத்துல எங்கனால சக்தி இல்லையே, எங்களுக்கு வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு அதாவது ஒரு நோன்பாளிக்கு நீங்க வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அந்த நோன்பாளி நோன்பு திறக்கும் போது நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தரலாம், அல்லது அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி உங்களால முடிஞ்சதுன்னா உங்ககிட்ட இருக்கிற தண்ணியில கொஞ்சம் அவருக்கு தண்ணி தரலாம். அதுவும் முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பால், அதாவது உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ, உங்ககிட்ட எந்த அளவுக்கு உணவு பண்டங்கள் இருக்கோ அதுல ஏதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நீங்க ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் போதும். அது அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த பல கோடி நன்மையை, அதாவது அந்த நோன்பாளி எந்த அளவுக்கு நன்மை அடைகிறாரோ அதே அளவுக்கு நன்மையை அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த நன்மையை வழங்கிடுவான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்கு உரையாடி இருக்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். இவ்வளோ ஒரு கண்ணியம் மிக்க மாதத்தை நேத்து ஒரு நோன்பு வச்சுட்டோம். இன்னைக்கு 2வது நோன்பு நம்ம வச்சிருக்கோம். இனி வர நாட்கள்ல இந்த ரம்லானை பத்தின முழுமையான நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுசா பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரம்லான் மாதத்தினுடைய நிறைய நன்மைகளை தெரிஞ்சு நம்ம மற்றவங்களுக்கும் இதை நம்ம சொல்லலாம். சுபஹான் அல்லாஹ். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிச்சு நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக. இந்த நோன்பை வைக்கக்கூடிய வலிமையும் தாகத்தையும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மூமினுக்கும் தருவானாக. சதகா செய்யுங்க, ஜகாத் செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு மூமினுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோல இந்த ரம்லான் சிறப்பை பற்றி இன்னும் சிறப்பாக தெளிவாக காணலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் நன்மையை வாரி வாரி வழங்குவானாக. வாஹி தாவானாக வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.